இந்த வருடத்தில் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய கையின் பிரயாசத்தையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் சில அந்நிய ஆவிகளிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்வதற்காகவும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வீடியோன் வழியாக சில முக்கியமான காரியங்களை உங்கள் வீட்டை பாதுகாப்பதற்கு விடுவிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டிருக்கிறார். கவனிக்க, மிக முக்கியமான காரியம். இதை அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகர் விடுதலைக்குள்ளே வர வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியானுடைய சித்தமாக இருக்கிறது. அநேகர் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த விடுதலைக்கு நீங்களும் ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். முதலாவது காரியம், உங்கள் வீட்டை நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும். யூ மஸ்ட் அனாயிண்ட் யுவர் ஹோம். அபிஷேக எண்ணெயை வைத்துக்கொண்டு, அது எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் எகிப்திலே இருந்து விடுதலை செய்யப்படுவதற்கு முன்பாக சங்கார தூதன் வந்து அவர்களை கடந்து போவதற்கு மிக முக்கியமான காரியமாக இருந்தது. அவர்கள் தங்கள் வீட்டு வாசலிலும் நிலைக்காலிலும் அவர்களுடைய இந்த பஸ்கா ஆட்டினுடைய இரத்தத்தை அங்கு பூசினார்கள். அந்த இரத்தத்தை பார்த்த சங்கார தூதன் அந்த வீட்டை விட்டு விலகி சென்றார். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பரிசுத்தாவினுடைய ஒரு வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடம் உங்கள் வீட்டை நீங்கள் அனாயிட் செய்ய வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும். அதுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் வீட்டிலே நீங்கள் எப்படி அதை அபிஷேகம் செய்வது? நம்முடைய வீடுகளிலே அநேக காரியங்கள், நீங்கள் உங்களுடைய சம்பளம் உங்களுக்கு போதாமல் இருக்கலாம். நீங்கள் சம்பாதிக்கிற அந்த பணம் எவ்வளவு கொண்டு வந்தாலும் அது பற்றாக்குறையாக இருக்கலாம். சில நேரங்களிலே வியாதிகள் குடும்பத்தை தாக்கி கொண்டே இருக்கலாம். எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் யோசித்த அநேக விதமான காரியங்கள் தடை மீது தடையாய் அநேக இன்ட்ரன்ஸ் தடைகள் வந்து கொண்டு இருக்கலாம். இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம், இந்த வருடம் உங்கள் வீட்டை நீங்கள் அபிஷேகம் செய்ய போகிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் கேட்காத ஒரு காரியம், ஆனால் பரிசுத்தாவை பேசிய ஒரு விஷயம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப முக்கியமான காரியம். அதாவது வீட்டை நீங்கள் அபிஷேகம் செய்வதற்கு முன்பாக ஒரு இடத்துல இந்த ப்ரேயர் ஆயில் இருக்கும் என்று சொன்னால், அந்த அபிஷேகம் ஆயில், இந்த அபிஷேக தைலமானது, அபிஷேக இந்த ஆயிலானது, இது ஜபித்து அபிஷேகத்தோடு கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயில். ஒருவேளை இந்த ஆயில் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற ஃபோனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், அல்லது எங்களை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தானா அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க. இந்த ஆயில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆயில் உங்களுக்கு கொடுப்போம். இது அபிஷேகமாக, திஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுக்காக எந்த ஒரு சார்ஜும் செய்வது கிடையாது. இதை செபித்து, ஏனென்று சொன்னால் இந்த அபிஷேகத்தை ஆயிலையாய் இதை செபிப்பதற்கு கர்த்தர் ஒரு சிலருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். த அத்தாரிட்டி டு அனாயிட் திஸ் ஆயில். அந்த அபிஷேக தைலத்தை, இந்த ஆயிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் அபிஷேகம் ஆயில் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தனா அந்த எண்ணெயை வைத்துக்கொண்டு வீட்டில் முதல்ல குடும்பமாக நீங்கள் கூடி நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபித்து அந்த குடும்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் அது குடும்பத்தில் முதல் எல்லாம் ஜெபிங்க. குடும்பத்தினுடைய விடுதலைக்கும், குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்கும், கையின் பிரயாசத்திற்கும், சுகத்திற்கும் நீங்கள் வீட்டில் குடும்பமாக முதல்ல நீங்கள் ஜெபிக்கணும். அடுத்து இரண்டாவது காரியம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய விடுதலைக்காக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே. இரண்டாவது காரியம், நீங்கள் ஜெபித்த பிறகு நீங்கள் இந்த அபிஷேக எண்ணெயை உங்கள் கையில் வச்சுட்டு வீட்டை சுற்றி நீங்கள் ஜெபித்து கொண்டு வர வேண்டும். நீங்கள் மட்டும் உள்ளே வீட்டில் எல்லாரும் ஜெபிக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டை சுற்றி எல்லாரும் நீங்கள் வீட்டை சுற்றி, உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் ஜெபித்து கொண்டே வரணும். ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஹோலி ஸ்பிரிட் பிகன் டு ஷோ யூ சம் ஆப்ஜெக்ட். சில பெயிண்டிங்ஸை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சில சிம்பிள்ஸை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். சில ஆப்ஜெக்ட், சில பொருட்களை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். சில நேரங்களில் சில புக்ஸை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். இவையெல்லாம் தேவனுக்கு சம்பந்தமில்லாத ஒரு காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார். தேவனுக்கு சம்பந்தமில்லாத சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார். அந்த பொருட்கள் அவை ஒரு பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பொருட்கள் கிடையாது. அவை கர்த்தரை தூஷிக்கிற பொருட்களாய் மட்டும் இருக்கும். இன்னும் அநேக சில நேரங்களில் புக்ஸ் இருக்கலாம், சில சிம்பிள்ஸ் இருக்கலாம், சில ஃப்ரேம்ஸ் இருக்கலாம், அல்லது சில பொருட்கள் இருக்கலாம். சிலர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கலாம். இப்படி இந்த காரியங்கள், இந்த பொருட்களாக நீங்கள் அந்த வீட்டை சுற்றி நீங்கள் ஜெபித்து கொண்டு வருகிற பொழுது கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அந்த பொருட்களை நீங்கள் எடுத்து அதை வெளியில் போட வேண்டிய
சென்சிட்டிவ்லாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது உண்மையில் அவை தேவனை தூஷிக்கிற பொருட்களாக இருக்கும். அவை தான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. நீங்கள் வீட்டை அபிஷேகத்திற்கு முன்பாக நீ வீட்டை சுற்றி ஜெபித்து கொண்டு வருகிற பொழுது சில நேரத்தில் அது ஜுவல்லரியாஸாக கூட இருக்கலாம், சில ஆக்சசரிஸாக இருக்கலாம். இவற்றை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் ஜெபித்து கொண்டு வருகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒன்று இவற்றை பறித்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது இவை அனைத்தும் அசுத்த ஆவிகள் அல்லது டீமன்ஸினால் அவையெல்லாம் உள்ளே நுழைவதற்கு அவைகள் வழிவாசலை திறக்கிறதா இருக்கும். பிசாசுகள் உள்ளே நுழைவதற்கும் அது பலவீனத்தின் ஆவிகள் உள்ளே வருவதற்கும் சில அனாவசியமான செலவுகளை செய்வதற்கும் இப்படிப்பட்ட நிறைய இந்த ஸ்பிரிட்டுகள் எல்லாம் உள்ளே வருவதற்கு சில ஸ்பிரிட்டுகள் காத்து கொண்டு இருக்கும், சில டீமன்ஸ் காத்துக்கும். இவர்களுக்கெல்லாம் இந்த பொருட்கள் என்ன செய்யலாம்? வாசலை திறக்கிறதா இருக்கிறது. நீங்கள் செபித்த பிறகு ஆயிலை உங்கள் கையிலே நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த ஆயிலை உங்கள் வீட்டினுடைய எங்கு நுழைவாயில் இருக்குதோ, அந்த என்ட்ரன்ஸ் கேட் இருக்கோ, முதல்ல அதில் இயேசு கிறிஸ்துவினால அந்த ஆயிலை நீங்கள் இப்போ ரத்தம் ஜெயம் என்று பூசுங்க. அந்த ஜெபத்தை செய்யணும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அந்த ஜெபம் என்ன ஜெபம் என்று சொல்லி. ஃபஸ்ட்டு அந்த நுழைவாயில் நீங்கள் அந்த எண்ணெயை பூசும், அபிஷேக தைலத்தை நீங்கள் பூசும் பொழுது நீங்கள் அனாட்டியம் செய்யும்போது உங்கள் வாயினால் நீங்கள் டிக்ளேர் செய்ய வேண்டும். வெறும் நம்ம மௌனமாய் அந்த எண்ணெயை பூசக்கூடாது. அது எப்படி பூசணும்? பிதாவாகிய நாமத்தினாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த வீட்டிற்குள் நுழைகிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இந்த வீட்டில் இருந்து வெளியே வருகிறவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஒருவர் முடியும் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வீட்டில் இருக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க என்று நீங்கள் செபித்து அந்த எண்ணெயை பூசுங்க. இதுதான் அந்த எக்ஸோடஸ் 12 சாப்டர் 12 அவர்கள் செய்த காரியம். அடுத்து சிலர் வீட்டிற்குள்ள வருகிறாங்க இல்லையா, சில மற்றவர்கள் வருகிற பொழுது அவர்கள் வேறுவித ஆவினாலும் வேறுவித இன்ஃப்ளூயன்ஸ்னாலும் அவங்க அந்த ஆவிகளை உள்ளே கொண்டு வருகிறவர்களாக இருப்பாங்க. அப்படி நீங்கள் அந்த எதை பூசும் பொழுது மற்ற அந்நிய ஆவிகள், மற்ற துஷ்ட ஆவிகள், மற்ற பொறாமையின் ஆவிகள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தால் நான் அபிஷேகிக்கிற இந்த வீட்டிற்குள் அவைகள் நுழையாதபடிக்கு அவைகள் தடுக்கப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என்று நீங்கள் ஜெபிங்க. அடுத்து இந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்கிற பொழுது விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கும். அப்படி நீங்கள் அந்த அபிஷேகம் செய்கிற பொழுது சிலர் வீட்டிற்குள் வருவார்கள், சிலர் வேறு விதமான ஆவியினுடைய பிரசனத்தினால் வருவாங்க. அவையெல்லாம் தேவனோடு கூட இருக்கிற ஆவி கிடையாது. அவெல்லாம் உங்களுக்கு பலவீனத்தையும் உங்களுக்கு பிரச்சனையும் கொண்டு வர ஆவிகள். இந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்கிற போது ஆயில் இஸ் a sign of anointing and deliverance. இந்த அபிஷேகத்தினால் இந்த ஆயில் ஜெபிக்கப்பட்டு இருப்பதனாலே உங்கள் வீட்டை நீங்கள் அனாயிட்டிங் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தை தேவனோடு கூட நீங்கள் இணைக்கிறீங்க. உலகத்தில் நீங்கள் பிரித்து எடுக்கிறீங்க. பிசாசிடம் நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் செய்கிற இந்த அபிஷேகத்தின் காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் டு கைட் யூ, டு பிளஸ் யூ, டு அனாயிட் யூ. இந்த அபிஷேகம் ஆயில் வேண்டும் என்று சொல்கிறவங்க நீங்கள் இந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்களை சார்ந்தவர் யாராவது இருப்பாங்க என்று சொன்னால் கட்டாமல் நீங்கள் அதை அவங்கள்ட்ட வாங்கி கொள்ளலாம். இல்லைன்னா நீங்கள் என்னை சந்தித்து எங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டை நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டியது இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முதல் காரியம். இதை யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதல்னாலே நான் உங்களுக்கு சொல்லுறேன். உங்கள் குடும்பம் விடுதலை ஆகுவதற்கும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் இதை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பணித்துளியின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட தொடர்ந்து இருப்பதாக இதை ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். அநேகருக்கு விடுதலை கிடைக்கும். விசுவாசத்தோடு இதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் அடுத்த கட்டத்துக்குள்ள உயர்வீங்க. உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய சம்பளம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Please don't forget, anoint your house. God bless you. Anoint your home. God bless you.